என் பையன்லாம் எனக்கு உயிர், அவனுக்கு அம்மானா உயிர். என் பையன் மாதிரி ஒரு பையன் நான் பெற்றெடுத்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். ரொம்ப ஆல்டுகெதர் என் ஹஸ்பண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஞாபகத்துக்கு வர திருக்குறள் சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இஸ் அ மேன் ஆஃப் பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே சிரிப்பும் ஒரே கேலி கிண்டலும் சந்தோஷமும் அப்படியே அவன் இருந்தாலே அந்த இருக்கிற அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிடும். தேர் இஸ் நோ டுமாரோ. நாளைக்கு அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அப்படியே கையிலே உடனே பண்ணி முடிச்சிடணும். அந்த ப்ரோகாஸ்டினேஷனே கிடையாது. பெஸ்ட் டிராவிடியன் ப்ரீடும்பாங்க. அதாவது தமிழ் ப்ளஸ் நம்ம டிராவிடியன் கல்ச்சரில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். இதுதான் சரி, இதுதான் சரி இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு குணம் நண்பருக்கு தான் இருக்கும். ஸோ அந்த நண்பன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா மகா முதலிடம். திருவாரூர் மாவட்டம் வடுவூருக்கு சொந்த மகன், தஞ்சை வளர்த்தெடுத்த தமிழ் மகன், கனவுகளை சுமந்து கத்தார் வந்தவர், இன்று பலரின் கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர், இன்றைய வெற்றி தமிழர், கத்தார் நாட்டின் அப்போஜி இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு துரைராஜ் மகாதேவன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகாதேவன் துரைராஜ். தஞ்சாவூர் மாவட்டம் நான் பிறந்தது. அம்மா அப்பா பிறந்தது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தள்ளி வடுவூருங்கிற ஒரு கிராமம். அப்பா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். என் கூட பிறந்த ஒரு சிஸ்டர் கனிமொழி சரவணன், அவங்க இப்போ சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க. என்னுடைய பள்ளி பருவம்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நான் பிறந்தது. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட வேலை நிமித்தத்துக்காக கோயம்புத்தூருக்கு போனாங்க. அப்போ அந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருக்மணி கண்ணன் வித்யாலயான்னு சொல்லி ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆர்கேவி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல், அங்கே தான் கோவைப்புதூரில் நான் படித்தது. அப்பாவோடைய பணி நிமித்த காரணமாகவும் சொந்தக்காரங்களாம் தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து திரும்ப தஞ்சாவூருக்கு வந்தோம். 3வது வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு 4வது 5வது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் சேகரஹாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் அங்கே படித்தேன். படிக்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன சின்ன ஆர்வங்கள்லாம் இருக்கும். அதாவது குறும்பு பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க, சேட்டை பண்ணுறேன், காமெடி பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஜெய்ஸ்லின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸு என்னை எனக்குள்ளே இருக்கிற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி விட்டு என்னை சின்ன சின்ன ட்ராமாவில் நடிக்க வைக்கிறது, மல்டி ஸ்கில்லில் பண்ண வைக்கிறது, அப்படிலாம் பண்ணது. அதுலேருந்து தொடர்ந்து என்னோடய படிப்பு பெரிய லெவலில் இல்லைனாலும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் ரொம்ப ஈடுபாடு ஒன்றாக பண்ணிகிட்டு இருப்பேன். 5வது வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பெற்றோர்கள் நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் கமலா சுப்பிரமணியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்ட்டுன்னு அந்த ஸ்கூலில் 6வது 7வது 8வது 9வது வரைக்கும் படித்தா அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா மோனோ ஆக்டிங், மிமிக்ரின்னு சொல்லி நிறையா இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் எல்லாம் நான் கலந்துக்கிட்டு நல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அதனால் படிப்பில் ஒரு பெரிய ஆர்வம் கிடையாது. அதனால் தத்தி பற்றி படித்து அப்புறமேல பார்த்திங்கன்னா ரொம்ப சிலபஸ் ஹெவியாக இருக்கிறனால என்னால் படிக்க முடியாதனால அப்புறமேலு பக்கத்தில் வேறு ஒரு ஸ்கூல் சென்ட் ஆண்டனி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதில் 10th அது ஸ்டேட் போர்டு. ஸோ அந்த ஸ்டேட் போர்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th படித்தேன், பாஸ் ஆனேன். ஒரு 70 to 75% எடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். ஸோ 12th முடிச்சதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா துறையில் நுழையணும். அப்போல்லாம் அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பயங்கரமாக இருந்தாலும் சினிமா துறையில் நுழையணுங்கிற ஆர்வம்லாம் இருந்துச்சு பயங்கரமாக. அப்போ பார்த்தீங்கன்னா நான் 1996 ராஜ் டிவியில் பார்த்தீங்கன்னா ஈனா மீனா டீக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதிலலாம் நான் டான்ஸ் ஆடி இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில அப்போ தான் தரமணிலே போய் நான் மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் டைம் தரமணியில் இருக்கக்கூடிய ஃபிலிம் சிட்டியே நான் பார்த்தேன். அப்போ என்னோட நண்பர் ஒரு கேமராமேனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சினிஃபீல்டில் நுழையதான் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்லாம் சொல்லும்போதெல்லாம் குடும்ப வறுமை ஒரு பக்கம், ஃபியூச்சருடைய பிளான் ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி குடும்பத்துக்காக நம்ம முன்னோக்கி போனேன்னா படிப்பை நோக்கி நான் பயணிக்கிறேன். அதனால எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி ஒரு சரியான மார்க் எனக்கு மேக்ஸில் கிடைக்காதனால நான் திரும்பவும் எங்கேயாவது ஒரு சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்தலான்னு எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணால் எங்கள் அம்மா முடியவே முடியாது, நீ கன்ஃபார்மாக நீ இன்ஜினியர் தான் ஆகணும்னு சொல்லி என்னை வெறித்தனமாக சொன்னாங்க. 99 நான் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுறேன். அதுக்கப்புறமேலு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறேன். எங்கள் அம்மா நீ இன்ஜினியர் படிக்கிறதா இருந்தால் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு. ஏன்னா அவங்களுடைய படிப்பறிவு பெரிய லெவலில் இல்லைனாலும் அவங்களோட ஆசை கனவு நம்ம பையனை ஒரு நல்ல இடத்துல வச்சு பார்க்கணுன்னு, அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக ஒரே ஒரு சீட்டு நியரஸ்ட்டாக எனக்கு அஞ்சலை அம்மாள்
மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஒன்றுங்க, அங்கே தான் கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஆசைப்பட்டபடி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வந்து மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு. 1999 ஆகஸ்ட்டில் வந்து நான் காலேஜில் நுழைகிறேன். அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், ஏஎம்இசின்னு சொல்லுவோம். படித்து முடித்த உடனேயே 1999 2003 அந்த 4 வருஷம் முடித்த உடனே ஒரு மாதம் கூட வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு முதல் படியை எடுத்து வைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா திரு ஞானசுந்தரம் அப்படிங்கிற ஐயா ஒருத்தவங்க, என்னோட ரிலேட்டிவ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈபியில் சூப்பரண்ட் ஆஃப் இன்ஜினியராக இருந்தாங்க. அப்போ போய் அவங்கள நான் சந்தித்தேன். இப்போ தகப்பன் வந்து பிள்ளையோட சிவி எடுத்துகிட்டு போய் தேடுற ஒரு காலமாக இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்கிட்டே ரெக்கமெண்டேஷனுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ நான் தேடி கண்டுபிடிச்ச ஒவ்வொருத்தரையாக பார்த்து அங்கே போய் அவரை சந்தித்தேன். நான் அப்படி வடுவூர் இப்படி தஞ்சாவூரில் படிச்சிருக்கிறேன், இதான் என்னோடய சிவின்னு சொல்லி கொடுத்து, அப்போ அவர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது, உங்கள் அப்பா மேலே நான் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் வச்சுருக்கப்பா, அவருக்காக நான் செய்யணும்னு சொல்லி உடனே ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த பையன் வருவாப்பில், ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணல, இந்த பையன் ஃப்ரெஷரு படிச்சிருக்காப்புல, நல்ல மார்க்கில் வந்துட்டு ஒரு 76% வந்து அவுட் ஸ்டூடெண்ட்டாக வெளில வந்திருக்கிறாப்புல, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னோடனே உடனே கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் உடனே எனக்கு வேலை கொடுத்தாங்க. அப்புறமேல ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ரெப்யூட்டட் கம்பெனி. அந்த பாஸெல்லாம் இப்பயும் அவர் நான் மனசார நினச்சிட்டு இருப்பேன். அதாவது வந்து சேஷகுமார் ரெட்டின்னு சொல்லிட்டு, அவங்களாம் அந்த ரெட்டி ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா நமக்கு ஒரு க்ரோத் கொடுத்தாங்க. அவங்க வந்து எங்கள் மூத்த மருமகனாக இல்லாமல் மகன் மாதிரி அவங்க எங்களுக்கு எல்லா உதவியும் அவங்க தான் செய்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு அவங்க தான் உறுதுணையாக இருக்கிறாங்க. மகாதேவன் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் பொறுப்பாகவும் இருப்பான். அவனுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துடுச்சு. அவன் வந்து இந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கானா அதுக்கு காரணம் அவனோட கடின உழைப்பு மட்டும்தான். அவனை வந்து என்னோட தம்பின்னு சொல்கிறத விட அவனுக்கு நான் அக்கான்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களோட மல்டிஃபேஸ்ட் பர்சனாலிட்டி, அவங்க ப்ரொஃபஷ்னல் சைடாக இருக்கட்டும், பர்சனல் சைடாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. என்னோட பையனுமே அவங்க பவன் 2 பேரும் ஒத்துமையாக அவ்வளோ பாசமாக அன்பாக இருப்பாங்க. எது சாப்பிட்டாலும் பண்ணாலும் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். தூங்கிட்டு இருந்தாங்க கூட, மதியம் எந்திரடா நம்ம காப்பி குடிச்சிட்டு அப்புறம் தூங்கிடாம பாரு, அப்படி ஒரு பாசமாக நாங்கள் அவனை வச்சுருந்து வளர்த்தணும். இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் வந்தானா எங்கேயும் வெளியில் அவன் நினச்சானா எங்கே வேணாலும் தங்கலாம். ஒரு பெட்டே இல்லாட்டியும் கூட வீட்டில் தரையில் வேணாம் கூட படுத்து தூங்கிட்டு, சாப்பாடும் அதே மாதிரி தான். நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் சந்தோஷமாக அவன் சாப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பா. அப்படி ரிலேஷன் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லா பழகுவான். இவங்க வேணும் இவங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். எல்லாரையும் அரவணைச்சி போவான். எல்லாருக்கும் பிடிக்கும். சம்மந்தி பையன் நல்லா பிடிக்கும், எல்லாரும் நல்லா பழகுவார், நல்லா பிடிக்கும். அவர் வந்து எளிமையாக யார் கூடயும் பழகிடுவார். இது அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். நண்பர்கள் அதிகம். இந்த நண்பர்கள் சேர்க்கறத தவிர அவர் வந்து இதை தொடர்ந்து அந்த நட்பு வட்டாரத்தை பேணி காத்து வந்துக்கிட்டு இருக்காரு. நல்லபடியான முயற்சிகள் நிறைய செய்வார், நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணுவார். எங்களை மாதிரி ஒரு யூத்து, அதாவது இப்போதைக்கு வளர்ந்து வரவங்க எல்லாத்துக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க், அதாவது ஒரு விடாமுயற்சி எல்லாத்தையும் அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டால் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் வாழ்க்கையில். சின்ன வயசுல எல்லாம் நல்லா விளையாடுறது, போகிறது, படிப்பு, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டீங்களான்னு கேட்கும். தம்பி வந்தவொடனே சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க. அந்த மாரி ஒரு குணம் உள்ள பையன். நம்மளுக்கு ஒன்றுன்னா அப்படியே அவங்களுக்கு அது துடிக்கும். நிறைய விஷயங்கள்ல நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன். இது நடக்குமா, எதுக்கு இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து he has made it possible. impossible அப்படிங்கிறதே வந்து it is not there in his dictionary. சிங்கப்பூரில் போய் வேலை தேடணும், அப்படியே நம்ம படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸுங்கிற ஒரு ஆர்வம்லாம் எனக்கு இருந்துச்சு. அப்போ சிங்கப்பூரில் போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறனால போய் அங்கே போகும்போது வேலை ரொம்ப கஷ்டம். ஒருவேளை சாப்பாடெல்லாம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுலாம் நான் சிங்கப்பூரில் இருந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து வேலை கிடைக்காத ஒரு இது. அப்போ எங்கள் சித்தப்பா அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்னை கூப்பிட்டு போய் எனக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் என்னுடைய காலங்கள் வந்து அப்படியே கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சிங்கப்பூரில் படிக்க முடியல, அமெரிக்காவில் படிக்கலாமா, லண்டனில் படிக்கலாமா கனவுகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், சொத்து இருக்கணும், பேக்கப் இருக்கணுங்கிற நிறைய பிரச்சனைகள் இருந்தனால எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையை வந்து கடந்து அப்படியே போச்சு. அதுக்கப்புறமேல் நிறைய கம்பெனி, ஹிந்துஸ்தான் லீவரில் ஒர்க் பண்ணேன்,
ரிலையன்ஸில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா வடநாட்டில் போய் ஹிந்தியெல்லாம் பேசி கற்றுக்கணுண்டா, அப்போ தான்டா உன்னால் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். எங்கள் அக்கா எனக்கு அடிக்கடி மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி தான் நான் அந்த ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து புகுத்திக்கிட்டு ஹிந்தியை கற்றுக்கிட்டு சில யுக்தியெல்லாம் கையாண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 2007 வரைக்கும் என்னோடய பயணங்கள் இப்படி பயணிச்சுட்டு இருக்கும்போது தான் 2008 வந்து ஒரு அக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு எனக்கான ஒரு நிச்சயதார்த்தத்தை நடத்தும் போது என்னோடய கடன் சுமை வந்து குறையணுமே அப்படிங்கிறதுக்காக வெளிநாடு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்குள்ளே புகுத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. என்னோடய வாழ்க்கையை 2008 டிசம்பர் 9 செவ்வாய்க்கிழமை காலையில் கனவோடு வந்து நான் இறங்கின அந்த பூமி தான் கத்தார். அப்போ ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணி எனக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. சிவசங்கர் பக்தவத்துலன்னு ஒரு ஐயா, அவர் இப்போ இல்லை, சமீபத்தில் தவறிட்டார். அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பாஸ் கத்தாருக்கு. 2008 டிசம்பர் 9 நான் வந்தேன். அப்போ எனக்கு இருந்த ப்ரெஷர் என்ன அப்படின்னா வந்து டிசம்பர் 2008 நான் வந்து இறங்கியிருக்கிறேன். 2009 பிப்ரவரி 22 எனக்கு கல்யாணம். அப்போ ஒரு 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னத்தை சம்பாதிக்க முடியும், எப்படி இந்த ஊரை புரிஞ்சிக்க முடியும், எந்த ஒரு வாய்ப்பையுமே விடுறதுக்கு மனசு வராது. ஒரு 50 ரூபா கூட கொடுத்தா அந்த கம்பெனிக்கு மாறு, 100 ரூபா கூட கொடுத்தா அந்த கம்பெனிக்கு மாறு, 1000 கிடைச்சா மாறு, இப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு மாறுதல் தான் என்னுடைய பயணத்தில் இருந்துச்சு. அப்போ 2008 வந்து இருக்கும்போது நான் கேட்டேன், சார் எனக்கு இப்படி கல்யாணம் ஆக போகுது, அதனால் என் மனைவியை கூட்டுற முடியுமா அப்படிங்கும்போது, இல்லை இனிஷியலாக உங்களுக்கு பேச்சுலர் ஸ்டேட்டஸ் தான் சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதை நம்ம கைப்பற்றிக்குவோம் முதல்ல. ஏன்னா அன்றைக்கெலாம் நான் வந்து இறங்கும்போதெல்லாம் வந்து ஒரு ரியால் அப்படிங்கிறது 9 ரூபா 50 காசு. எனக்கு 4000 ரியால் வந்து சம்பளம். அப்போ ஏறத்தாழ ஒரு 50-60 ரூபா வந்து வரும், அக்காமடேஷன்லாம் போக. இது ஒரு பெரிய காசாக இருந்துச்சு. அதே போல் அப்புறம் கல்யாணத்துக்காக ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. கல்யாணம் நடந்துச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேல வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸில் அவங்க ப்ரொஃபைல் இஸ் ஹை ப்ரொஃபைல். என்னோடய மனைவி வந்து பார்த்திங்கன்னா கோகுல் ஷர்மிளா. ஒரு 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 சர்க்கம்ஸ்டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்களும் அவங்களும் ஒன்றா பிஇ படித்ததுனால அவங்கள வந்து ஒரு விரும்பக்கூட ஒரு சூழல் ஏற்பட்டு அது ஒரு கடவுள் சித்தம் தான் சொல்லணும் அவங்க எனக்கு கிடச்சிது. இங்கே வந்தோம். 2009 எங்களோட வாழ்க்கையை தொடங்கினோம். என்னோடய கம்பெனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில், ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஒரு சப்கான்ட்ராக்டரில் ஒரு சாதாரண பொசிஷனில் ஜாயின் பண்ணுறோம். அப்போ என்னோட கனவு என்ன அப்படின்னா வந்து, ஏன் நம்ம கிளைண்ட் சைடில் போகக்கூடாது, அந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் போய் உட்காரக்கூடாது, அந்த கவரால் ஏன் மாட்டக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கற்பனைகள், ஒரு கனவுகள். அப்போ இருக்கிற ஒரு சின்ன வேலையில் என்னோடய மகள் பிறக்கிறாங்க, என்னோடய மனைவி ஊருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமேல் நாங்கள் வந்து திரும்பவும் வந்து ஒரு வேலையை நான் தேடுறேன். அப்புறம் என்னோடய கம்பெனி வந்து அந்த ஃபஸ்ட்டு இருந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நலிவடைந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதுனால என்னோடய வேலையை விட வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்புறம் என்னோடய ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எனக்கு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில், கத்தார் கேஸில் கான்ட்ராக்டராக வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா என்னோடய மனைவிக்கு நல்ல விதமாக வந்து 2011 வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஆயில் அண்ட் கேஸில், ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸில் இஆர்பி எஸ்ஏபியில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க ப்ரொஃபைல் வந்து நல்லா இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ஜாப் கிடச்சிச்சு. இதெல்லாம் அந்த காசெல்லாம் நமக்கு வந்து நம்மளோட கடனை அடைக்கவும், அவங்க குடும்பத்தோட வளர்ச்சி, என்னோட குடும்பம்னு நம்ம பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்காக ரொம்ப உகந்ததாக இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2015 வந்து என்னோடய வேலையை நான் விட வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ இந்த அன்சர்டனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 2008 நடந்த வந்து இந்த எக்கனாமி ப்ராப்ளமாக இருக்கட்டும், 2010 நடந்த கிரைசிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, ஒரு 2-3 நண்பர்களை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன், நம்ம ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, நமக்கு குடும்பம்னு ஆகிப்போச்சு, பிள்ளைங்கன்னு ஆகிப்போச்சு, நம்ம ஒரு விசாவில் இருந்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு நம்மளோட சொந்த காலில் நிற்கலாம், சொந்த ஒரு முயற்சியில் இருக்கலாமே. நண்பர்களோட ஒத்துழைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்போஜி இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் கம்பெனிங்கிறது 2013 ஆரம்பித்தோம். அதை அழகாக நம்ம நவுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா சில நண்பர்களுடைய ஒரு உதவியோடு அதை அப்படியே நவுத்தி கொண்டு போனோம். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா அதில் நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, நிறைய சந்தித்தோம். அப்போ வந்து என்ன யோசித்தோம், சரி நம்ம வந்து இந்த வேலையை விட்டுட்டு வந்து நம்ம ஏன் இங்கே உட்காரக்கூடாது. ஏன்னா எல்லா நண்பர்களுமே ஒரு பார்ட்னராக இருந்து யாருமே வந்து இதை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது பண்ண முடியாது சில நேரங்களில். அப்போ என்ன பண்ணோம், சரி நம்ம தான் நம்ம வேலையோட நல்ல சம்பளம் அதனால் அதை விட வேண்டிய ஒரு சூழலாக இருந்துச்சு. அப்போ என் மனைவி சொன்னாங்க, உங்கள் மனசில் எது சரின்னு படுதோ அதை நீங்கள் எடுங்க, தப்பு இல்லை, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலான்னு சொல்லி அவங்க கொடுத்த ஒரு உத்வேகம் தான் வந்து எனக்கு முன்னாடி போணுச்சு. பார்ட்னராக இருக்கக்கூடிய திரு புருஷோத்தமன் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே ஈக்குவல் பார்ட்னர். பட் அவருமே எனக்கு வந்து
ஜி ஒன்றும் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் பல உதவிகள்லாம் செஞ்சார். வாழ்க்கையில் நான் வந்து நிறையா பேரை வந்து நான் வந்து நன்றி சொல்லணும், நிறைய பேரோட வந்து நான் வந்து பயணிச்சிருக்கிறேன். சமீப காலமாக லாங் லாஸ்டிங்காக வந்து நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல என் மனைவிக்கு நன்றி சொல்லணும், ரெண்டாவது என்னோட பார்ட்னர் புருஷோத்தமனுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்யூன்யமாக தான் இந்த கம்பெனி நாங்கள் கொண்டு போனோம். அது இல்லாமல் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, என் கூட பிறந்ததுலேருந்து பயணிக்கக்கூடிய என்னோடய மாமா பையன் சொல்லக்கூடிய செந்திலாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய ப்ரெஷர் அண்ட் பெயினை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய 2 பலமான ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னோட மனைவி, இன்னொன்று வந்து என்னோட பார்ட்னர் திரு புருஷோத்தமன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு $500,000 கத்தார் ரியால் டர்ன் ஆரம்பித்து இன்றைக்கி பல மடங்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதுக்கு நிறைய கிளைண்ட் எல்லாம் காரணமாக இருக்கிறாங்க. என்னோட வேலை செய்த நண்பர்கள், என் கம்பெனி நம்பி வந்த நிறைய தமிழ் ஆட்கள், நிறைய பேர் வந்து இதில் வந்து நேபாளி இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமேலு பிலிப்பினோஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. கம்பெனி இன்னை வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 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 பள்ளத்துக்கு நாங்கள் கொண்டு போகல. இன்னை வரைக்கும் இழுத்து பிடிச்சி நல்லபடியாக கடந்த 11 வருடங்களாக நான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம கம்பெனிலே ஏறத்தாழ 150 பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தமிழ் ஆட்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட ₹1 காசு வாங்கினது கிடையாது. விசா டிக்கெட் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அறம் சார்ந்து தொழில் பண்ணுறதும் அவரோட சக்ஸஸ். இந்த தேதியில் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை தலைகீழாக நின்று முடிச்சிடுவார். வந்த அன்னையிலேருந்தே வந்து அவருக்கு வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம், அந்த கம்பெனியில் பெரிய பொசிஷனுக்கு போகணும், நம்ம அந்த மாதிரி பண்ணுங்கிறத தாண்டி அப்பையிலேருந்தே அவருக்கு ஒரு தேடுதல் இருந்துச்சு. நம்ம சொந்தமாக ஒரு கம்பெனி போகணும், நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய தமிழ் மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல் இருந்துச்சு. அது அவருடைய சக்ஸஸுக்கு காரணம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு இண்டிவிஜுவலாகவே வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு லீட் எடுக்கிறது, ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு மோட்டிவ், அதுக்கான இன்புட்ஸை இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இதிலேயே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தனியாகவே வந்து அன்அக்கௌண்டடாக அவர் எத்தனை பேருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு அவரே வந்து ஓகே ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறத வந்து செஞ்சுட்டு விட்டுறக்கூடிய ஒரு நேச்சர். ஒரு காலையில் கேட்டால் ஒரு கண்ட்ரியில் டிஃபன் சாப்பிட்றோம், மதியானம் லஞ்சுக்கு ஒரு கண்ட்ரியில் இருப்பான், நைட் டின்னர் ஒரு கண்ட்ரியில் இருக்கான். அந்த மாதிரி அவன் பிஸியாக அப்படியே இருக்கான். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம கூட பிறந்து இப்படி நம்ம கூட இருந்து இத்தனை வருஷம் இருந்து இன்றைக்கி ஒரு லெவல் இவ்வளோ பெருசு போயிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அறத்தினை தாரக மந்திரமாக கொண்ட இவர் எத்துறையிலும் முத்திரை பதிக்கும் வித்தகர் ஆவார். இருள் விலக்கும் சூரியன் போல் இவர் செய்யும் உதவிகள் பலரின் வாழ்வை பிரகாசிக்கச் செய்து கொண்டிருக்கிறது. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த பாட்டு. எங்கள் அப்பா ரொம்ப லவ்வபிள் பர்சன், ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதே சமயம் ரொம்ப கோவமாகவும் இருப்பாங்க. ஹீ இஸ் மை ரோல் மாடல். ஐ லவ் ஹிம் ஸோ மச். எனக்கு என்னோட அப்பா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சில டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, லைக் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. என்னோட கேம்ஸ் விளையாடுவாங்க, எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வாங்குவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் நிறைய he added more feathers to my crown. ஸோ அவங்களுடைய கம்பெனியில் வந்து என்னை co-director-ஆக ஆட் பண்ணி he is getting me involved in business. எனக்கும் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையை வந்து எனக்குள்ளே தோற்றுவிச்சது யார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் சொல்லணும். இண்டிபெண்ட்டாக நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்க வச்சது, டிரைவிங் கற்றுக்க சொல்லி ட்ரைவ் பண்ண வச்சது, இது மாதிரி நிறைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட். வி காம்ப்ளிமெண்ட் அண்ட் கம்ப்ளீட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும், சோஷியல் ஆக்டிவிட்டியில் இறங்கணும். ஏன்னா வி ஹாவ் டு ரிட்டர்ன் பேக் டு அவர் ஹோம் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வி ஹாவ் டு ரிட்டர்ன் பேக் டு த கம்யூனிட்டி ஆல்சோ. நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் மார்க்ஸ் மேன் பவர் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்சின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன். அந்த மார்க்ஸ்னால் என்ன அப்படின்னா, எம் வந்து மகாதேவன், என் பையன் 2015 பிறந்தார் ஆதவன், அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு பேர் வந்து ரக்ஷனா,
ஸோ என் மனைவி பேர் கோகுல் சர்மா, அதனால் மார்க்ஸ் மேன் பவர் அப்படின்னு ஆரம்பித்தோம். மார்க்னா வழித்தடம். ஸோ இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இதே கம்பெனியை நான் வந்து லண்டன்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து 2 முக்கியமான வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஒரு நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஎன்ஐன்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் சொல்லி பிஎன்ஐ பிளாட்ஃபார்மும், ரைஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மும் தான் என்னை வந்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் டைவர்சிஃபை பண்ண வச்சிச்சு. 25 நாடுகள் சுற்றி இருக்கிறேன். யூகேல போய் பயணிச்சு அங்கே எனக்கு ரைஸ் கான்டாக்ட் மூலயமா, அங்கே ஒரு நண்பர் மூலயமா, ஒரு மலேசியன் தமிழர், அவங்க கணவன் மனைவி நல்ல ப்ரொஃபைலில் இருக்காங்க, அவங்க மூலயமா ஒரு கம்பெனி லிங்க் மேன் பவர் அண்ட் கன்சல்டேஷன் ஆரம்பித்தோம். நிறைய பேருக்கு நல்லா செய்யணும். ஒரு இது வரைக்கும் ஒரு 100-150 பேர் குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மையை செஞ்சுருக்கிறோம். இது ஒரு 1000-ஆ மாறணும் அடுத்த 5 வருஷத்துலங்கிற மாதிரியான ஒரு இலக்கில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாகவும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளைங்க கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதனால் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் இனிமேல் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தொடங்கலாம்னு சொல்லி இப்போ ஒரு நயாரா பெட்ரோல் பங்க் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இவ்வளோ நேரம் நான் பேசினேன் என்னுடைய இந்த 2008 இந்த 2024 இடையில ஒரு பெரிய ட்ராஜடின்னு பார்த்தீங்கன்னா, 2012 நான் கத்தார் கேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட தகப்பனார் மார்ச் 7 புதன்கிழமை மதியம் ஒரு 12:30 மணி போல் தவறிடுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் டியூட்டி டே டியூட்டின்னு அலைஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு ஒர்க்ககாலிக் பர்சன், ரொம்ப லவ் பண்ணி வேலை செய்வார், நல்லா மினுக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வண்டியில் வருவார். ஹெல்மெட் போடாமல் போகும்போது கண் அசந்து நேராக போய் மரத்தில் மோதிட்டார். தஞ்சாவூர் டு வடுவூர் போகிற வழியில் ஒரு கோயில் டியூட்டிக்காக போகும்போது பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரு. ஒரு நல்ல பேரோட என்னை வளர்த்து ஆளாக்குனாரு, அவர் ஹெல்மெட்டு போடாமல் இறந்தாருங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அவர் இறந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நாங்கள் வந்து ஹெல்மெட் கொடுத்து ஒரு அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு மகாதேவன் வந்து சிறிய குழந்தை முதல் எனக்கு பழக்கம். அவர் வந்து அவருடைய தந்தையார் வந்து காவல்துறையில் வந்து மிகவும் சிறப்பாக பணிபுரிந்த ஒரு காவல் அதிகாரி. நாங்கள்லாம் வந்து அவருக்கு கீழ் பணிபுரிந்தவர்கள். அவர் என்ன டிசிப்ளின் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி வாழ்கிறவங்க. அதை எனக்கு மேலே உள்ள அதிகாரியுடைய பையன் மகாதேவன் சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த காவல் நிலையத்தில் கூட வந்து ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஆய்வாளர் நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். வந்து என்ன செய்யணும் சார், எங்கள் அப்பா ஞாபகமாக நான் வந்து இந்த காவல் நிலையத்தில் வந்து நான் என்ன செய்யணும் செஞ்சு கேந்து இந்த மாதிரி புக்ஸ் இந்த மாதிரி கபோர்ட்லாம் நிறைய எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைமை காவலராக திரு துரைராஜ் அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார். அவரது புதல்வன் மதிப்புக்குரிய திரு மகாதேவன் அவர்கள் வெளிநாட்டில் இப்போ தற்பொழுது ஒரு தொழிலதிபர் நிலையில் இருந்து வருகிறார் என தெரிய வந்தது. பெருமைத்தக்க விஷயம். இருப்பினும் இவர் வந்து தனது தந்தையார் சாலை விபத்தில் இறந்து உள்ளார் என்பதனால் வளர்கின்ற இல்லை வருகின்ற உண்மையாக உழைக்கின்ற ஒரு காவல்துறை என்று உன்னதமான ஒரு தொழிலை இருப்பதால் அவர்கள் வந்து ஒவ்வொரு காவலர்களுக்கும் தலைக்கவசம் வழங்கியுள்ளார்கள் என்பது பெருமைத்தக்க ஒரு விஷயம். அப்பா வந்து யாராவது ரோட்டில் நின்றுக்கிட்டு 5 ரூபாய் இல்லைன்னா சோப்பில் எடுத்து கொடுத்துட்டு நடந்து வருவார். அதே பழக்கம்தான் பையனுக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். ஐயா சுகிசிவத்தோட பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். இங்கே நிறையா ஸ்டேஜ் காம்பேரிங் பண்ணியிருக்கிறேன். இங்கே நான் பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறேன். சில பட்டிமன்றத்துக்கு தலைவராக நடுவராக இருந்திருக்கிறேன். சில பட்டிமன்றத்தில் வந்துட்டு அணி தலைவராக இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய, ஏன்னா அந்த சின்ன வயசில் நம்ம செஞ்ச அந்த சேட்டைகள், அந்த பேச்சுக்கள், அந்த குறும்பு, அந்த இன்ஸ்டன்டேனியஸான நாலேஜ் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப கை கொடுத்துச்சு. ஸோ அதனால் படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது கிடையாது. வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் நிறையா பாட்டெல்லாம் பாடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடச்சி, ஸ்டேஜில் பாட்டெல்லாம் பாடுறது, அது ஒரு குழுவோடு நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இது மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாரோடைய ஆசீர்வாதத்துலையும் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன புரிதல், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில நேரங்களில் கோவங்களுக்கு சில விஷயங்களுக்கு ஆளாகிருக்கிறோம். இது எல்லாத்தையும் மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இதற்கு பின்னாடி உழைத்த நண்பர்களுக்கும், எனக்காக பேசின நண்பர்கள், என் குடும்பம், எனக்காக பேசின உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த தருணத்தில் நன்றியை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.